இன்றைக்கு நண்பனுக்கு பதிவு திருமண நாள் நிகழ்வு. அதுக்கு முன்னாடி நாள் நண்பர்களோட நடந்த கூத்து என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். மன்னார்ல இருந்து இந்த காணொலியை பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. ஒரு 8 மணிக்கு எழுப்பினோம். 3 மணி வரை நண்பர்கள் தூங்க விடவில்லை. வீட்டுக்கு வெளியில வந்து முள்பெரி மரத்துல இருந்த பழத்தை புடுங்கி சாப்பிட்டு பார்த்தேன். லைட்டா புளிச்சது, ஆனா நல்லா இருந்தது. விவேக் மரத்துல இருக்கிற இளநீ அப்படிங்க ஒரு 10 நிமிஷமா வெட்டி கொண்டிருந்தார் குடிக்கிறதுக்கு. ஆனா இளநீ வெட்டினது வீட்டு உரிமையாளர் அபிக்கு தெரியாது. இந்த காணொலியை பார்த்த பிறகு தெரிந்துவிடும். அடுத்த நண்பன் டிலான், வாடா நேரமாயிட்டு சுஜித் வீட்டுக்கு போவோம்னு சொன்னான். இல்ல நான் சூரிய குளியல் எடுத்துட்டு தான் வருவேன் அவன் சொன்னான். சரி நீ எடு. அப்படியே வெளியில வந்தா உப்படுக்கிற போது உப்பளம் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எங்களை ஏத்திட்டு போக வீட்டு உரிமையாளர் ரவி வந்தார். அவருடைய ஆட்டோல போனோம் சுஜித் வீட்டுக்கு. நாங்க ஆட்டோல போறதுக்கு முன்னாடியே நண்பன்டிலாம் நடந்து போயிட்டார் வீட்டுக்கு. காலை நண்பன் கல்யாணத்துக்கு வந்து ஒரே வேலை ஃபுல்லா கஷ்டம். காலையில இருந்து இவன் என்ன வேலை செஞ்சோம்னா இந்த வெல்கம் போட்டுக்கு கயிறு கட்டினது மட்டும்தான். கயிறு கட்டினதுக்கான வாங்கடா டீ குடிக்கலாம்னு சுஜித் கூப்பிட சுஜித்தின் நண்பர்கள் சுஜித்தின் அண்ணான நண்பர்களோட சேர்ந்து டீ குடிச்சிட்டு சுட சுட சாம்பார் கறியும் பானம் சுஜித் கொண்டு வந்தான். சாப்பிட்டுட்டு மிச்ச வேலையை செய்யலாம்னு பார்த்தா கயிறு கட்டின காலப்பில டிலான் ஜூஸ் குடிச்சோண்டு இருந்தார். நீங்க வேணுமெண்டா ஒரு போட்டி வச்சு பாருங்க யார் அதிகமா சாப்பிடுறதுன்னு. நண்பன் டிலான் அடிச்சுக்கவே முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அபிப்ரோண்ட் ஐபோன் கைக்கு வந்துச்சு. வளைச்சு நண்பன் டிலான போட்டோ எடுத்தோம். இவரை ஹீரோவா நடிக்க விட்டா அப்படி இருக்கும். கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேலையை ஆரம்பிச்சாச்சு. என்ன வேலையண்டா உள்ளே இருந்த 10 கதிரையை வெளியில வச்சது அவ்வளவுதான். எங்களுக்குள்ளுக்கு ஒரு போட்டி வந்துட்டு இந்த சோபா செட்டை யார் ஒரு நிமிஷம் தூக்கி வச்சிருக்கணுமோ அவைகளுக்கு ஒரு சாக்லேட் பரிசு. போட்டியில விவேக் வின் பண்ணிட்டார். இந்த காணொலியை பாக்குற உங்களுடைய மைண்ட் பாய்ஸ் ஆக மொத்தம் ஒரு வேலையை உருப்படியா செய்யலன்னு தானே. அந்த பக்கம் சுஜித் என்னன்னா காருக்கு துணி கட்டி அழகுபடுத்தி கொண்டிருந்தார். சுஜித் உடுப்பெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டார். அப்புறம் என்ன வாங்க மதிய சாப்பாடை சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு சோறும் சிக்கன் கறியும். மண்டபத்துக்கு போறதுக்கு வலிக்கிட வேணும். அப்ப நாங்க வந்துட்டோம் அபி வீட்டுக்கு. மண்டபத்தில் என்ன நடந்தது நண்பன் சுஜித் வீட்டுல நடந்த பெம்மல் எல்லாத்தையும் அடுத்த காணொலியில சொல்றேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நான் உங்கள் ஜோகி. நன்றி.